மிதுன ராசி மன வலிமையும் செயல்திறனும் கொண்டவங்க. அது மட்டும் இல்லாம எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் அந்த விஷயத்துல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. காலம் நேரம் அறிந்து செயல்பட்டு வாழ்க்கையில வெற்றி அடையக்கூடியவங்க. எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி, தன்னுடைய சாமர்த்தியத்தால அதுல இருந்து வெளியே வரக்கூடியவங்க. நினைச்சதை சாதிக்கூடிய திறமை படுத்ததுனாலவே இவங்களுக்கு நிகர் இவங்களாக மட்டும்தான் இருப்பாங்க. நம்மளே யோசிச்சு பார்த்திருக்க மாட்டோம். ஏன் இந்த நிமிஷம் நம்ம இத யோசிப்போம், இத செய்வோம்ன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. திடீர்னு ஒரு சிச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு இருந்தாலும் சரி, அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த முடிவு எடுத்து அந்த பிரச்சனையில இருந்து வெளிய வந்துருவாங்க. இதனாலவே இவங்கள சுத்தி நெறைய நண்பர்கள் இருப்பாங்க. அந்த நண்பர்கள் கூட்டத்துக்கும் யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி, உடனடியா இவர நோக்கி தான் படையெடுப்பாங்க. ஏன்னா, அவங்க முட்டி, மோதி யோசிக்கிறதுக்கு பதிலா, இவங்க கிட்ட வந்து அந்த விஷயத்த சொன்னா போதும். "நீ இப்படி பண்ண, இதுக்கான ரிசல்ட் உனக்கு இப்படி வரும்." அப்படின்னு சொல்லிட்டு அழகா பிளான் போட்டு குடுத்துருவாங்க. சொல்லப்போனா, எல்லார் வீட்டு விசேஷத்துக்கும் இவங்க தான் தலைமை தாங்குவாங்க. இவங்க இல்லாத இவங்களுடைய நெருக்கமானவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்காது. நல்லதுக்கும் சரி, கெட்டதுக்கும் சரி. ஆளா போய் நின்னு எல்லாருக்கும் எல்லாமே செஞ்சு குடுப்பாங்க. ஆனா, இவங்களுக்குன்னு ஒரு கஷ்ட காலம் வரப்போ, திரும்பி பார்த்தாலும் யாரும் இருக்க மாட்டாங்க. கூடயும் யாரும் இருக்க மாட்டாங்க. தேவைக்கு மட்டுமே இவங்கள சுத்தி ஆட்கள் இருப்பாங்க. தேவை கழிஞ்சதும் எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதுவும் இவருக்கு ஒரு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சா போதும். இவங்க வாய் தொறந்து உதவி கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க சிட்டா பறந்துருவாங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. மிதுன ராசிக்காரங்களே, உங்கள சுத்தி இருக்கக்கூடிய நிலை இப்படிதான். என்ன எப்படி இருந்தாலும், வாழ்க்கை உங்கள எவ்வளவுதான் பயமுறுத்தினாலும், மிதுனம் வந்து என்னைக்கும் அசைஞ்சு கொடுக்க மாட்டீங்க. விடு பாத்துக்கலாங்கிற மாரி அடுத்தடுத்து முன்னேறிக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. கூட நம்பி வரவங்கள மேல வரைக்கும் கூட்டிட்டு போவீங்க. கூட நம்பி வராதவங்கள திரும்பி கூட பார்க்காம போய்க்கிட்டே இருப்பீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த தை மாதத்துல அதிசயம் ஒண்ணு நடக்க போகுது தெய்வ சக்தியால. மிதுராசிக்காரர்களுக்கு சொந்த பந்தங்கள் எல்லாமே பொருளை பேசக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலைக்கு போக போறீங்க. பொருளை பேசுறது தப்பாவாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அடடா, இவன் எப்படி இவ்வளவு நல்லா இருக்கான்? இவளுக்கு எப்படி இதெல்லாம் கிடைச்சது? இவன் இப்படிலாம் இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கலையே. இந்நேரம் இவன் ஒளிஞ்சில்ல போயிருக்கணும். இப்படி மத்தவங்க வயித்தெரிச்சல் படக்கூடிய அளவுக்கு நீங்க ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. வயித்தெரிச்சல் பட்டா நான் வந்து கெட்டுல போயிடுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா அது கிடையாது. நல்லவர்கள் வாழ, தீயவர்களுக்கு வயிறு எரிய தான் செய்யும். ஓகேவா? சோ அவங்களுடைய வயித்தெரிச்சல் இருந்துட்டு போகுது. நம்ம ரொம்ப நல்லா இருக்க போறோம். அது என்ன, ஏது, எப்படி? தை பொறந்தா வழி பொறுக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய பல நாள் வலிகளுக்கும், வேதனைகளுக்கும் ஒரு நல்ல வழி பிறந்திருக்குங்க. கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு துணையா இருக்கு. இதனாலதான் எத்தனையோ எதிரிகள் வந்திருப்பாங்க. எவ்வளவோ கஷ்டங்கள் வந்து உங்களுக்கு குடுத்திருப்பாங்க. சொல்லப்போனா உசிர் எடுக்க கூட தயங்கி இருக்க மாட்டாங்க. உங்கள ஒழிச்சு கட்டணும்னு நெறைய பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுல இருந்தும் இப்போ வரைக்குமே மீண்டு வரதுக்கான காரணம் தெய்வ சக்தி உங்களுக்கு துணை இருக்கிறதுனால தான். அந்த தெய்வ சக்தியுடைய பலம் அப்படிங்கிறது இத்தனை நாளா உங்களுக்கு நடக்கூடிய கெட்டதுக்கு தடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இனி உங்களுக்கு வந்து தடுக்கிறதையும் தாண்டி வெற்றிகளை அதிகமா கொடுக்க போகுது. மிதுனராசிக்கு விஷயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுதுங்க. ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவு வந்துட்டே இருந்திருக்கும். இனி உங்களுடைய ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் வராதுங்க. அதே மாதிரி அரசாங்க காரியங்கள் எல்லாமே தடையாவே இருந்த விஷயங்கள் இனி சட்டுன்னு நடந்து முடியும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி அடைய போறீங்க. எதிரிகள்லாம் உங்களுக்கு பணிந்து போவாங்க. ஏன்னா உங்களுடைய உயர்வான நிலைக்கு அவங்களால எதிர்த்து போராட முடியாது. அதே மாதிரி அவர்களால உங்களுக்கு வந்து மறைமுகமான ஆதாயம் உண்டு. இப்படி எதிர்த்து போராட முடியாதுதான். ஏதாவது ஒண்ணு தப்பா பண்ணுவாங்க. அந்த தப்பான விஷயம் கூட உங்களுக்கு சாதகமா முடிஞ்சிடும். அடுத்த பண வரவை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வகையில பணம் வரும். மாசத்துடைய பிற்பகுதியில ஒரு உடன்பிறப்புகள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் இப்ப சரியாகிடும். அவர்களே உங்ககிட்ட அன்பாவும் ஆதரவாவும் இருப்பாங்க. அதே மாதிரி தாய் வழி உறவுகளால அவங்களுடைய வருகையினால வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். திருமண தடைகள் இருந்தவங்களுக்கு திருமண முயற்சிகள் இப்ப கை கூடி வரும். சிலருக்கு திடீர் பயண யோகம் இருக்கு. அடுத்து உறவுக்காரர்கள் வகையிலும் சரி, நண்பர்கள் வழியிலும் சரி, உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்வை அடையும். அவர்கள்கிட்ட நீங்க எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். சிலருக்குலாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். இருந்தாலும் எப்பவுமே மிதுன ராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் நான் சொல்ல தெளிவா கேட்டுக்கோங்க. அதாவது யார் ஒருத்தங்களுக்கு பொருளாதார ரீதியா உயர்வான நிலை இருக்கோ, அப்போ உடனடியா நம்ம வந்து ஆரோக்கியத்தின் மீது அக்கறையை வந்துட்டு அதிகப்படுத்திக்கணும். புரியுதுங்களா? அதே மாதிரி வண்டி வாகனத்துல பயணிக்கிறப்போ எச்சரிக்கையா பயணம் பண்ணுங்க. வேகம் இருக்கக்கூடாது.
அதே மாதிரி உங்களுக்கு இத்தனை நாட்களாக தந்தை கிட்ட எந்த கருத்து வேறுபாடுகளும் இப்ப மறையுது. தந்தை வழியிலும் சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். அவருடைய உதவியின் காரணமா மற்றவர்கள் மத்தியில உங்களுக்கு மதிப்பு, மரியாதை உயரும். இத்தன நாளா தனியா போராடிட்டு இருந்தீங்க. உங்களுடைய போராட்டத்துக்கு உங்களுடைய தந்தையாரும் துணை வராரு. "நீ இவ்வளவு கஷ்டப்படலாம் வேணாம். நான் சொல்ற மாரி செய்டா" அப்படிங்கிற மாதிரி அன்பாவும், ஆதரவாவும் இருக்க போறாரு. அடுத்த உத்தியோக பணிகள் இருக்கிறவங்கள பொறுத்தவரைக்கும், வேலை சுமை குறையும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பா இருப்பாங்க. இதனால பணியிட சூழல் உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்கு. அதிகாரிகளும் உங்களை பாராட்டுவாங்க. சிலருக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும். ஊதிய உயர்வும் இப்ப கிடைக்குங்க. அதே மாதிரி சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும். நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் கிடைக்கும். அதே மாதிரி சக வியாபாரிகள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் இப்ப நீங்க போகுது. அரசாங்க வகைகள்ல நீங்க எதிர்பார்த்த லைசன்ஸ், அனுமதி இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்குங்க. அடுத்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு குடும்ப சூழ்நிலை அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்துல இருக்கு. இதுவே அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழலும் உற்சாகத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி நீங்க எதிர்பார்த்த அனைத்து சலுகைகளும் கிடைக்கும். இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளா இருக்கு அப்படின்னாக்கா தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும். தொழில வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருங்க. குறிப்பா அந்த மாதத்துல மிதுன ராசிக்காரங்க நிதிநிலையை பொறுத்திருக்கும் ஏற்றமான நிலையை அனுபவிக்குவீங்க. வீட்டுல முதியோருடைய உடல்நிலை பாதிப்பும் இப்ப சரியாகுது. ஆனா மிதுன ராசிக்காரங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல மட்டும் எப்பவுமே கவனமா இருக்கணும். அதிகமா வெளியிடங்களை சாப்பிடவே கூடாது. வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும். ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ கூலி வேலை செய்தாலும் சரி, இல்ல தொழில் செய்தாலும் சரி, இங்கே தொழிலும் சரி, வேலை நிமித்தமா நன்மைகள் உண்டு. அடுத்து வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த விட லாபம் அப்படிங்கிறது 2-3 மடங்கு உயர்வாவே கிடைக்கும். நிம்மதியா இருக்க போறீங்க. இன்னும் சிறப்பாக இருக்க திங்கட்கிழமைகள் தோறும் விநாயகர் பெருமானுடைய வழிபாடு செய்வதனால, குறிப்பா அருகம்புல் மாலை சாற்றி 9 தோப்புக்கரணம் போட்டு வழிபாடு செய்வதனால நன்மைகள் அதிகமா கிடைக்கும். கடினமான வேலைகள் கூட எளிமையா நடந்து முடியுங்க. சோ இப்போ வரைக்கும் பார்த்தது மிதுன ராசிக்காரர்களுக்கான பொது பலன்கள். இதுவே சிறப்பா தான் இருக்கு. இன்னும் விரிவா நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்களா? மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, இவன் மனுஷனா இல்ல கல்லாப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு மன வலிமை படைச்சவங்க இவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் அப்படிங்கிறது நன்மைகளை தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம். பாகிஸ்தான்ல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி பகவான் உங்களுடைய நிலையில முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு. இது வரைக்கும் இருந்த நெருக்கடிகள்ல இருந்து உங்களை பாதுகாத்து வைக்கிறாரு. செல்வாக்கு அந்தஸ்து உயருது. புதிய தொழில் தொடங்குற முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். பெரிய மனுஷனுடைய ஆதரவு கிடைக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். நண்பர்கள் வழியிலயும் சரி, உறவுக்காரர்கள் மத்தியிலயும் சரி, குடும்பத்தார்கிட்டயும் சரி, ஒத்துழைப்பு இருக்கிறதுனால ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க. அதே மாதிரி கோயில் வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வருவீங்க. குடும்பத்துல உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகுது. தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகுது. இதனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கிய பிரச்சனையும் இப்ப மறையுது. சொல்ல போனா ரொம்பவே சுறுசுறுப்பா இப்ப நடமாடுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும், தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகுது. கோர்ட்டு கேஸ் வழக்குல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். மொத்தமா சொல்லணும்னா இந்த மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில புதிய நம்பிக்கை உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை இருக்குது. புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக மாறப்போகுது. அதே நேரத்துல சூரிய பகவானோட சஞ்சாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் அலைச்சலையும் வேலை பழுவையும் கொடுப்பாரு. பட் அப்படி பாதிப்பு கொடுக்க மாட்டாரு. அந்த அலைச்சல் கூட உங்களுக்கு வேலையை கொடுத்து பிஸியா தான் வச்சுப்பாரு. அதன் காரணமா உங்களுக்கு வந்து வருமானம் பெருகும். லாபம் காணக்கூடிய சூழ்நிலையா தான் அந்த நிலையும் இருக்க போகுது. குறிப்பா ஜனவரி 19ஆம் தேதி முதல் புதனோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் உங்க நிலையில நல்ல உயர்வு இருக்கும். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் நீங்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டிரம் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி. அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஜனவரி மாதம் 18, 23, 27, பிப்ரவரி மாதம் 5, 9 இந்த நாட்களை உங்களோட சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் அனுமனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும். தைரியம் தன்னம்பிக்கை இருக்கும். தொடர்ந்து வெற்றிகள் கிடைக்கும். அடுத்த திருவாதிரை நட்சத்திரம். இவங்களை பொறுத்த வரைக்கும் டைமிங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. வாழ்க்கையில வெற்றியை மட்டுமே அடுத்து கோலா வச்சிட்டு இருப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தை மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா பிறந்திருக்கு. உடைய நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு நல்ல லாபம் உண்டு.
உங்ககிட்ட வேலை பார்க்கறவங்களுடைய மனநிலை அறிந்து நீங்க செயல்படுவீங்க. நீங்க எதிர்பார்த்த பணம், லாபம் கைக்கு வரும். குறிப்பா ஜனவரி 28ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பகவான் சாதகமான அமைப்புல சஞ்சாரம் பண்றதுனால வருமானம் அதிகரிக்கும், பொன் பொருள் சேரும். நீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். அடுத்து ஜனவரி 19ஆம் தேதி முதல் புதனோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். வங்கியில நீங்க கேட்டிருந்த பணம் கை கிடைக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். உறவுக்காரங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. சமூகத்தினுடைய செல்வாக்கு உயருது. சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால அரசியல்வாதிகளுக்கு நீ எதிர்பார்த்த பதவிகளும் பொறுப்புகளும் கிடைக்கும். இது கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்களுக்கு, அதாவது அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். இது சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு, சொந்தமா தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் அமையும். சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் கிடைக்கும். அடுத்த குடும்பத்துல ஏற்படுத்த நெருக்கடிகள் விலகுது. தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகமாகுது. தாய் வழி உறவுகளால உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறையுது. உடல் ஆரோக்கியம் மேம்படுது. மேலும் 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு கிடைச்ச பணத்தையும் சரி, உங்களுக்கு கிடைக்க அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் சரி, கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இல்லன்னா வந்த வழி தெரியாம அது மறைந்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. முன்னாடியே எச்சரிக்கையா சொல்லிட்டேன். மத்தபடி உங்களுடைய செல்வாக்கு உயருது. புதுசா சொத்து வாங்கக்கூடிய நிலையில உங்களுக்கு நினைச்சதை சாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமா தான் இருந்திருக்கு. சோ மத்த கிரகங்கள் எல்லாருமே சாதகமா இருக்காங்க. சனி பகவானும் சாதகமா இருந்து கொஞ்சம் ஆட்டம் காட்டுவாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கவனமா இருந்துட்டுங்க அப்படின்னாக்க, அவரு என்னதான் ஆட்டம் ஆடினாலையும் நம்ம அதை வந்து கெட்டியா பிடிச்சுக்கலாம். அதே மாதிரி சின்ன வியாபாரிகள் இருந்து பெரிய வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு லாபம் அதிகமா கிடைக்கும். பல நாள் கனவுகள் நனவாகும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. ஒரு சிலருக்கு புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. குழந்தை பாக்கியம் பற்றிய பயம் விலகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகும். வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரும். மேலும் அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானோட சஞ்சாரம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மத்தபடி நடக்கிறதும் சரி, நீ நடக்க போறதும் சரி, உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி. அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா ஜனவரி மாதம் 22, 23, 31, பிப்ரவரி மாதம் 4, 5. இந்த நாட்களை உங்க சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் பிரத்திங்கரா தேவியை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும். அனுதினமும் முடியாதவங்க வெள்ளிக்கிழமைகள்லயாவது பிரத்திங்கரா தேவியை மனசார நினைச்சுக்கிட்டு வீட்டுல தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகி சந்தோஷம் நிரந்தரமாக குடிக்கொள்ளும். அடுத்த புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் உங்களுக்கு தூக்கமே வராது. உங்களை பொறுத்த வரைக்கும் தை மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா இருக்கு. விரயஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய குரு பகவான் பிப்ரவரி 11ஆம் தேதி வரைக்கும் வக்கரமான அமைப்புல சஞ்சாரம் பண்றதுனால செலவுகள் கட்டுக்குள்ள வரும். நீங்க நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி செஞ்சு முடிச்சிருவீங்க. நீங்க கையில் எடுக்கிற வேலையை நிதானமா செஞ்சு முடிச்சு வெற்றி அடைஞ்சிருவீங்க. எந்த முயற்சி நீங்க செய்தாலும் சரி, யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னாக்க நீ எதிர்பார்த்ததை விட நல்ல பலன்களை அனுபவிக்க முடியும். அடுத்து உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் ஜனவரி 19ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி வரைக்கும் சாதகமான அமைப்புல சஞ்சாரம் பண்றதுனால திட்டமிட்டு செயல்படுவீங்கன்னு எதிர்பார்த்த வரவு இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கேட்ட இடத்துல இருந்தும் பணம் வரும். கேட்காத இடத்துல இருந்தும் பண உதவி தேடி வரும். அரசு வழி முயற்சிகள்ல கவனமா இருங்க. அஷ்டம சூரியன் கொஞ்சம் அழகழிக்க செய்வாரு. மத்தபடி பாகிஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்றதுனால நீங்க நினைச்சதை சாதிக்க முடியும். அடுத்த சுக்கிர பகவானை பொறுத்திருக்கும் ஜனவரி 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சாரம் பண்றதுனால நீங்க எதிர்பார்த்த வரவிருக்கும். பொன் பொருள் சேரும். குடும்பத்திலயும் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். வியாபாரம் விருத்தியாகும். கணவன் மனைவி உங்களுக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும். ரொம்பவே அந்யூன்யமா இருக்க போறீங்க. ஒரு சில வந்து புதுசா சொத்து சேர்க்கை உண்டாகுது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல்ல நல்ல லாபம் உண்டு. உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற லாபம் கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி. அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா ஜனவரி மாதம் 21, 23, பிப்ரவரி மாதம் 3, 5, 12. இந்த நாட்கள் உங்களுடைய சுப நிச்சயோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. ரொம்ப நல்லது. அடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் விஷ்ணு பெருமானையும் துர்கா தேவியும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் கூடும். அனுதினமும் முடியாதவங்க துர்கா தேவியை வியாழக்கிழமைகளை ராகால வேலையில தீபமேற்றி வழிபாடு செய்ய உடைய தடைகள் தாமதங்கள் விலகி போகும். எதிரியுடைய கொட்டத்தை நீங்க அடைக்கிடலாம். அதுவே விஷ்ணு பெருமானை புதன்கிழமைகள் தோறும் வழிபாடு செய்வதனால செல்வ செழிப்பு மேலோங்கும். சோ இப்போ வரைக்கும் பார்த்தது மிதுன ராசிக்காலுக்கான தை மாத பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்கள். அதையும் தாண்டி பரிகாரமும் பார்த்திருக்கோம். இப்போ பொதுப்படியே நான் சொல்லணும்னா உங்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படிங்கிறது ஜனவரி மாதத்துல 20, 23, 25, 27, பிப்ரவரி மாதம் 1, 4, 8, 12. இதுவே சந்திராஷ்டமம் பார்த்தோம்னா ஜனவரி மாதம் 28ஆம் தேதி இரவு முதல் 29, 30, 31 விடியற்காலை வரைக்கும்
சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருங்க. எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தோம்னா 3, 5, 7. நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் மற்றும் மகாலட்சுமி தாயார். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் தினமுமே கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வது ரொம்ப நல்லது. முடியாத பட்சத்துல வீட்ல அதிகாலையில கந்தசஷ்டி கவசத்தை ஒலிக்க செய்யுங்க. அதுவே போதுமான விஷயம் தான். அதே மாதிரி சனிக்கிழமைகள் தோறும் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும், வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய சிறந்த பலன்கள் உங்களை வந்து சேருங்க. எப்படி பார்த்தாலும் சரி, இந்த தை மாதம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு 100க்கு 100% சாதகமான அதிர்ஷ்டமான மாதமா தான் இருக்குங்க. இந்த யோகமும் அதிர்ஷ்டமும் நிரந்தரமா உங்ககிட்ட இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, எல்லா விஷயத்திலயும் கவனமா இருக்கிறது மட்டும் இல்லாம யாரையும் நம்பக்கூடாது. ஓகேங்களா? குறிப்பா பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். மத்தபடி எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காம நம்மளுடைய அகத்திய ராசி பலன் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உடனடியாக உங்களை வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்பட்டுச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.